Fourth sum பாருங்க. Classify the given triangles based on its sides as scalene, isosceles or equilateral triangle. அதாவது sides பேஸ் பண்ணி இது scalene triangle or isosceles triangle or equilateral triangle அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ scalene triangleனா என்ன? 3 சைட்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லைங்களா? isosceles triangleனா 2 சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். equilateral triangleனா 3 சைட்ஸுமே ஈக்குவலாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ இங்கே பாருங்கள் 2 2 2 3 சைட்ஸுமே 2 சென்டிமீட்டருங்க ஈக்குவலாக இருக்குது. ஸோ இது என்னது? ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் 2.5 3 3.9 அப்படின்ட்டு இருக்கு. ஸோ 3 சைட்ஸோட வேல்யூஸும் வேறு வேறு மாதிரி இருக்குது, ஈக்குவலாகவே இல்லை. ஸோ இது என்னது? ஸ்கெலன் ட்ரையாங்கிள். ஓகேங்களா? இப்போது இங்கே 3.2 இங்கேயும் 3.2. இது எப்படி மார்க் பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு லைன் இப்படி நம்ம போட்டோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ரெண்டு சைடும் ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டு சைடுமே எவ்வளோ இருக்குது? 3.2 3.2ன்னு இருக்குது. அப்படின்னா என்னது? ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள் 3 சென்டிமீட்டர் 2.2 4 சென்டிமீட்டர்ஸ் 3 சைட்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இது ஸ்கெலன் ட்ரையாங்கிள். ஓகேங்களா? ஃபிஃப்த் சம். Classify the given triangles based on its angles as acute angle, right angled or obtuse angle. அதாவது அக்யூட் ஆங்கிள்னா என்ன? 3 ஆங்கிள்ஸுமே வந்து பிலோ 90 டிகிரியில் இருந்ததுன்னா அது அக்யூட் ஆங்கிள். ரைட் ஆங்கிள் அப்படின்னா ஒரு ஆங்கிள் 90 டிகிரியில் இருந்தாலே அது என்னது? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். மோர் தென் 90 டிகிரியில் ஒரு ஆங்கிள்ஸ் இருந்தது அப்படின்னா அது என்ன? அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னு. இங்கே 60 65 55 இது மூணுமே பார்த்தீங்கன்னா பிலோ 90 டிகிரி. ஸோ இது என்னது? அக்யூட் ஆங்கிள். ஸோ இங்கே ஒரு ஆங்கிள் 90 டிகிரியில் வந்துருச்சு. அனதர் 2 ஆங்கிள்ஸ் நம்ம பார்க்கவே வேண்டியதில்லை. ஒரு ஆங்கிள் 90 டிகிரியில் வந்தாவே என்னது? ரைட் ஆங்கிள். ஸோ இங்கே பாருங்கள் 125 அப்படிங்கிறது மோர் தென் 90 டிகிரியில் இருக்குது. ஸோ இந்த ஆங்கிள் என்ன? அப்டியூஸ் ஆங்கிள். ஓகேங்களா? இங்கே 50 60 70 எல்லாமே பிலோ 90 டிகிரியில் இருக்குது. ஸோ இந்த ட்ரையாங்கிள் அக்யூட் ட்ரையாங்கிள். ஓகேங்களா? சிக்ஸ்த் சம் பாருங்க. கிளாசிஃபை தி ஃபாலோயிங் ட்ரையாங்கிள்ஸ் பேஸ்ட் ஆன் இட்ஸ் சைட்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ். சைட்ஸோட நேம்ஸும் சொல்லணும், ஆங்கிள்ஸோட நேம்ஸும் சேர்ந்து அப்படி நம்ம இது என்ன மாதிரியான ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ பாருங்க 6 6 4 அப்படின்ட்டு இருக்கு. 6 6னா ஈக்குவலாக வந்திருக்கு. ஸோ ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் இல்லைங்களா? ஆங்கிள்ஸ் எல்லாம் பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்கு? எல்லாமே பிலோ 90 டிகிரி மாதிரி அக்யூட் ஆங்கிளில் இருக்கு. ஓகேங்களா? எதுவுமே பர்பண்டிகுலர் இல்லை மோர் தென் 90 டிகிரி இருக்கிற மாதிரி இல்லை. ஸோ இந்த ட்ரையாங்கிள்ஸோட பேர் என்ன? ஐசோசிலஸ் அக்யூட் ட்ரையாங்கிள். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? ஐசோசிலஸ் அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேங்களா? என்னது? ஐசோசிலஸ் அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகே, இங்கே பாருங்கள் ஒன்று 90 டிகிரியில் இருக்குது. 90 டிகிரியில் என்ன இருந்தாவே என்னது? ரைட் ஆங்கிள். ஓகேங்களா? ஆனால் வேல்யூஸ் எல்லாம் பாருங்கள் 15 சென்டிமீட்டர் 17 8 அப்படிங்கிறது வேல்யூஸ் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ நம்ம இது என்னன்னு சொல்லுவோம்? ஸ்கெலன். ஸ்கெலன் அப்படின்னா என்னது? வேல்யூஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு சைடு எழுதிக்கோங்க. ஓகேங்களா? சைடுனா என்னது? ஐசோஸ்லஸ் நம்ம இங்கே எழுதிருக்கோம் இல்லைங்களா? அதே மாதிரி அது நம்மளுக்கு ஸ்கெலன் ட்ரையாங்கிள். ஓகேவா? இங்கே என்ன இருக்குது? ஆங்கிள் ரைட் ஆங்கிள்னு இருக்குது. ஸோ ஸ்கெலன் ரைட் ஆங்கிள், ஸ்கெலன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேங்க? ஸ்கெலன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள் ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்குது. 6 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் ஈக்குவலாக இருக்குது. இங்கே 10 சென்டிமீட்டர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கு? ஆங்கிள் மோர் தென் 90 டிகிரியில் இருக்குது. ஸோ இது என்னது? அப்டியூஸ் ஆங்கிள் இல்லைங்களா? அப்டியூஸ் ஆங்கிள். ஸோ இது ரெண்டும் 6 6ன்னு ஈக்குவலாகவும் இருக்குது. ஸோ ஈக்குவலாக இருந்தால் என்னது? ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். சைட்ஸை வச்சு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள், ஆங்கிள்ஸ் அப்படின்னா அப்டியூஸ் ஆங்கிள். ஸோ ஐசோஸ்லஸ் அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேங்களா? ஐசோஸ்லஸ் அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இங்கே 90 டிகிரியில் இருக்குது. ஸோ ரைட் ஆங்கிள். இந்த ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ ரெண்டு சைடு ஈக்குவலாக இருந்தால் என்னது? ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். ஐசோஸ்லஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேங்களா? இப்போது 3 சைட்ஸுமே ஈக்குவல். ஸோ ஈக்குவலேட்ரல். எல்லாமே பிலோ 90 டிகிரியில் இருக்குது. ஸோ ஈக்குவலேட்ரல் அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா மோர் தென் 90 டிகிரியில் இருக்குது. வேல்யூஸ் எல்லாமே மாறி இருக்குது. ஸோ எல்லாமே சேஞ்சாக இருந்ததுன்னா சைட்ஸ் இருந்தாங்கன்னா ஸ்கெலன் ட்ரையாங்கிள். ஆனால் மோர் தென் 90 டிகிரியில் இருக்கிறங்காட்டி அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேங்களா? இந்த வேல்யூஸ் என்னது? ஐசோஸ்லஸ் அக்யூட், அதாவது எல்லாமே மினிமம் லெஸ் தென் 90 டிகிரியில் இருக்குங்காட்டி ஐசோஸ்லஸ் அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது என்னது? ஸ்கெலன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஐசோஸ்லஸ் அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள்.
ஐசோஸ்லஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது வந்து ஈக்குவலேட்ரல் அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். உங்களுக்கு என்ன இருக்குது, எல்லா ஆங்கிள்ஸுமே வேறு வேறு இருக்குது. ஸ்கெலன் மோர் தென் 90 டிகிரி இருக்குங்க. அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸ்கெலன் அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேங்களா?